1999ஆம் ஆண்டு வெளியான தி மேட்ரிக்ஸ் என்ற திரைப்படம் உலக சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மைல்கல்லாகும். இந்த கதையின் மையப்புள்ளி நம் நாயகன் நியோவின் பயணம். ஆரம்பத்தில் நியோ என்பவர் ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் மென்பொருள் நிரலாளர் மற்றும் ஹேக்கர். அவர் வாழும் உலகம் உண்மையிலேயே இயற்கையான உலகமா இல்லையா என்பதில் அவர் குழப்பத்துடன் வாழ்கிறார். ஒரு நாள் மர்மமான மெசேஜ்கள், மர்மமான மனிதர்கள் மூலம் அவர் வாழும் உலகம் முழுக்கொள்ளும் போலியானது என்று தெரிகிறது. உண்மையில் மனிதர்கள் அனைவரும் ஒரு கணினி ஒத்திகையில் மெஷின்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு உருவக உலகத்தில் உயிருடன் இருப்பதாக தகவல்களை கற்றுக்கொள்கிறார். இந்த உருவக உலகம்தான் மேட்ரிக்ஸ். நியோவை அந்த உருவக உலகை விட்டு வெளியே அழைத்து வருகிறவர் மோர்பியஸ். அவர் ஒரு புரட்சிகரமான தலைவராக இருப்பவர். அவரது குழுவில் ட்ரினிட்டி, டாங், சைபர், அபோக், ஸ்விட்ச் உள்ளிட்ட பலர் இருக்கின்றனர். இந்த அணியின் நோக்கம் மனிதர்களை மேட்ரிக்ஸில் இருந்து விடுவித்தல். நியோவிடம் ஒரு ரகசிய திறன் இருப்பதாகவும் அவர் தி ஒன் எனும் வருங்கால தெய்வீக இரட்சகர் என்றும் மோர்பியஸ் நம்புகிறார். நியோ மேட்ரிக்ஸில் இருந்து வெளியே வரும்போது இயற்கை உலகத்தில் மனிதர்கள் எந்திரங்களால் அடக்கப்பட்டிருக்கும் நிலையை காண்கிறார். மெஷின்கள் மனிதர்களை எனர்ஜி உருவாக்கும் பேட்டரிகளாக பயன்படுத்துகின்றன. இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் மேட்ரிக்ஸை உடைத்தே ஆக வேண்டும். முக்கிய எதிரிகள் மேட்ரிக்ஸ் கணினி அமைப்பினை பாதுகாக்கும் ஏஜென்ட்டுகள். அதில் போதுமான வன்மத்தோடு ஏஜென்ட் ஸ்மித் எனும் ஒருவரே இவர்களின் தலைவர். ஏஜென்ட்டுகள் சூப்பர் ஹியூமன் சக்திகள் கொண்டவர்கள். அவர்களிடமிருந்து தப்பித்தல் என்பது சாத்தியமற்றது போல தெரிகிறது. நியோவின் பயணம் அதிரடியானது. அவர் வழிபடுத்தப்படுபவர், பல தடைகளை கடக்கிறார். அவர் மெட்ரிக்ஸில் நுழைந்து இயற்கைக்கு மாறாக பல திறன்களை பெறுகிறார். ஸ்லோ மோஷன் புல்லட் டைம் காட்சிகள், அதாவது துப்பாக்கி குண்டுகள் வரும்போது நியோ அதனை தவிர்த்து வளைந்து செல்லும் காட்சிகள் பார்த்தவர்களை பரபரப்பாக்கின. இந்த காட்சிகள் உலக சினிமாவில் ஒரு புரட்சியாக இருந்தன. அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பல்வேறு கேமராக்கள் ஒரே நேரத்தில் சுற்றி எடுத்தது. பின்னர் கணினியில் இணைப்பது போன்ற தொழில்நுட்பங்கள் தி மேட்ரிக்ஸை தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்தது. நியோ தன்னை தி ஒன் என்று உணர ஆரம்பிக்கிறார். அவர் கணக்கு, இயற்கையின் விதிகளை மேட்ரிக்ஸில் உடைத்து நினைத்ததை செய்ய ஆரம்பிக்கிறார். கத்திகள், ககுங்ஃபு, குதித்தல், சுவரில் ஓடுதல் எல்லாமே அவருக்கு சாத்தியம். இறுதியில் அவர் ஏஜென்ட் ஸ்மித்தை எதிர்கொண்டு மெட்ரிக்ஸில் எல்லா விதிகளையும் உடைக்கிறார். அந்த மகத்தான இறுதி காட்சியில் அவர் குண்டுகளை நிறுத்துவது, ஸ்மித்தை அழிப்பது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த திரைப்படம் வெளியான போது உலகம் முழுவதும் ஒரு கலாச்சார அதிர்வை ஏற்படுத்தியது. தி மேட்ரிக்ஸே சிறப்பு என்றால் இதுவரை யாரும் கற்பனை செய்யாத ஒரு சிந்தனையை, நம் வாழும் உலகம் உண்மையா பொய்யா என்ற கேள்வியை எழுப்பியது. இந்த கருத்து பலரை ஆழமாக யோசிக்க வைத்தது. மேலும் இதன் தொழில்நுட்ப புதுமைகள், பல கேமராக்கள் ஒரே நேரத்தில் சுற்றி எடுக்கும் புல்லட் டைம், கணினி கிராபிக்ஸ், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அனைத்தும் சினிமாவின் வரலாற்றை மாற்றியது. அதிரடி சண்டை காட்சிகள், ஹாங்காங் ஸ்டைல் மார்ஷல் ஆர்ட்ஸ், மெட்ரிக்ஸில் உள்ள உள்நோக்கு உலக பார்வை எல்லாமும் இந்த படத்தை தனித்துவமாக்கியது. இந்த படத்திற்கு முன்பு இது போன்ற ஸ்டண்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட், தத்துவபூர்வ சிந்தனை, கலாச்சார தாக்கங்கள் ஒன்றாக சேர்ந்ததில்லை. தி மேட்ரிக்ஸ் உருவாக்கத்தில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. உதாரணமாக, இந்த படத்தில் நியோ வேடத்தில் கியானு ரீவ்ஸ் நடித்தார். அவரின் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி பல மாதங்கள் நடந்தது. இவர் படப்பிடிப்பின் போது பின்புற கழுத்து அறுவை சிகிச்சை செய்திருந்தார். ஆனாலும் அசாதாரண முயற்சியுடன் நடித்தார். அதேபோல் புல்லட் டைம் என்ற தொழில்நுட்பம், 120 கேமராக்கள் ஒரு வட்ட வடிவிலி அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு பின்னர் அவை இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இதனால் நேரம் உறைந்தது போல், ஆனால் கேமரா சுற்றி நகரும் போல் தோன்றும் காட்சிகள் உருவாக்கப்பட்டன. இப்படத்தின் இயக்குனர்கள் வாச்சோஸ்கி சகோதரர்கள். இவர்களே இந்த கதையை எழுதியும் இயக்கியும் உள்ளனர். அவர்களின் அடித்தள சிந்தனை கம்ப்யூட்டர் கலாச்சாரம், கிழக்கு தத்துவம், பைபிள் குறிப்பு போன்றவை கலந்து இந்த படத்தை பரபரப்பாகவும் ஆழமாகவும் உருவாக்கியது. தி மேட்ரிக்ஸ் திரைப்படம் வெளியானதும் பல திரைப்படங்கள் அதன் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றத் தொடங்கின. அதிரடி சண்டை, ஸ்லோ மோஷன், ஸ்டைலிஷ் உடைகள், பச்சை நிற கணினி எழுத்துக்கள், இவை அனைத்தும் கலாச்சார அடையாளங்களாக மாறின. நீ பிலி புலு பில் எடுப்பாயா, ரெட் பில் எடுப்பாயா என்ற வசனம் மக்கள் மொழியில் கலந்தது. மெட்ரிக்ஸை அடிப்படையாக கொண்டு பல சினிமாக்கள், வீடியோ கேம்கள், அனிமேஷன் படங்கள் உருவானது. தி மேட்ரிக்ஸ் சினிமா வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கியது.
அது ஒரு விஞ்ஞான புனைகதை படமோ அதிரடி சண்டை படமோ மட்டுமல்ல. மனிதர்கள் தாங்கள் வாழும் உலகம் பற்றிய கேள்விகளை எழுப்பும் தத்துவம் கொண்டது. நம் வாழ்க்கை, நம் சுதந்திரம், நம் உண்மை இவையெல்லாம் யாருடைய கட்டுப்பாடில் இருக்கின்றன என்பதை கேட்க வைத்தது. நியோவை போல நாமும் எப்போதாவது நம் வாழும் உலகம் உண்மையா இல்லை வேறு யாரோ கட்டுப்படுத்துகிறார்களா என்று கேட்கலாம். அந்த கேள்வியையும் அதற்கான விடையையும் சினிமா உலகத்திற்கே கொண்டு வந்தது தி மேட்ரிக்ஸ். அதனால்தான் 1994 வெளிவந்த இந்த படம் இன்று வரை உலக சினிமாவில் மறக்க முடியாத படமாக இருக்கிறது.